ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸோடு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தியான ராகியில் கொழுக்கட்டை. ஆக்சுவலாக என்னோடய பையனுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் பச்சரிசி மாவு கொழுக்கட்டை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு என்னோடய ஆசை. அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து குட்டி பிள்ளையில் என்ன சாப்பிட்டானோ அதை தான் இப்போவும் சாப்பிட்றான். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அவன் அதை ட்ரை பண்ண மாட்டேக்கான். அவனுக்காகவே நான் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணணும், அவனுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலான அம்மாக்களுக்கு இது ஒரு பெரிய சவாலான விஷயமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு சில குழந்தைகள் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் பார்த்ததுமே அதை டேஸ்ட்டு கூட பண்ணாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் என்னோட பையன். அதனால் அவனுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ஏமாற்றி செஞ்சு கொடுத்துடலான்னு பார்த்தேன். கடைசி என்னாச்சுன்னு சொல்கிறேன். இது எப்படி பண்ணலான்னா, நம்ம முதல்ல ராகி மாவை கொஞ்சம் வறுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், கேரட் ரெண்டையுமே நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு, அப்புறம் கருப்பட்டி, இன்றைக்கி வெல்லம் இல்லை, எனக்கு வெல்லம் கிடைக்கல. ஸோ கருப்பட்டி இருந்தது, அதை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் ராகி மாவையும் போட்டு கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி உப்பு போட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் அது ஆறுற வரை வெயிட் பண்ணேன். அடி பிடிக்காமல் கிண்டிடணும், இது ரொம்ப முக்கியம். பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக நல்லா கிண்டணும். பிகாஸ் எல்லாமே டக்குன்னு ராகி மாவு கெட்டிப்பட்டுரும். அதனால் கவனமாக இருந்து நல்லா பண்ணிடணும். கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கு பிறகு கையில் நெய்யோ தண்ணியோ ஏதோ தொட்டுட்டு நம்ம அதை தொட்டு பார்க்கும் போது கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஓகே, ரெடி அப்படின்னு அதுதான் அர்த்தம். கொஞ்சோண்டு வேர்க்கடலையும் நல்லா நுணுக்கி அதில் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு பூரணம் மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. செய்யும் போதே கொஞ்சம் தின்னு பார்த்தாச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை உருண்டை பிடிச்சி அதில் வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் கருப்பட்டி ஊற்றிருக்கிறதுனால அதில் ரொம்ப சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதனோட ரிசல்ட் என் பையன்கிட்ட கொடுக்கவும் அவனோட மூளையில் அவன் பச்சரிசி மாவு கொழுக்கட்டைன்னு நினச்சிட்டான். ஆனால் இது என்னம்மா அந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டான். சரி, சத்துப்பட ஒரு நிமிஷம். எப்படியோ அவனை சாப்பிட வச்சாச்சு. இன்னைக்குள்ள மிஷன் கம்ப்ளீட்டட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.